This is Pastor Conrad DeFries with the Bible study today. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பேர் கான்ராட் டிஃப்ரீஸ். வேத பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். The title of the Bible study is Be Anxious for Nothing. இந்த வேளையிலே நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள். You are a spirit being, you have a soul, and you live in a body. நாம் ஆவியாகிய மனிதன், நமக்கு சரீரம் உண்டு, நமக்கு ஒரு ஆத்துமா உண்டு. When this life is over, your body will go back to the dust of the earth. இந்த வாழ்க்கையிலே நம்முடைய சரீரம், நம்முடைய ஜீவன் நம்மளை விட்டு கடந்து போகுமானால், நம்முடைய சரீரமானது மண்ணுக்கு நேராய் திரும்பும். The real you is a spirit being that lives inside a physical earthly body. உண்மையான நீங்கள் யார் என்று சொன்னால், மாம்சமான சரீரத்திலே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். God has created you to be a free moral agent. கர்த்தர் உங்களை முற்றும் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். You have the right of choice what you will think and what you will say. இந்த வேளையிலே நீங்கள் எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை பண்ண வேண்டும் என்ற முடிவெடுக்கிற முழு அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். There are no other creations of God that have that right of choice like a human being. நம்மை போல முடிவெடுக்கிற அதிகாரம் உடைய எந்த ஒரு ஜீவராசியும் இந்த பூமியில் இல்லை. Not even the angels have the right of choice. They just do what God commands them to do. உண்மை என்னவென்று சொன்னால், தேவ தூதர்கள் கூட தானாக அவர்கள் சுயமாய் முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. தேவன் எதை சொல்கிறாரோ அதை தான் அவர்கள் செய்ய முடியும். The devil wants you to think that you do not have a choice and that you have to think certain things or speak certain things. ஆண்டவர் உங்களுக்கு முடிவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி, இப்படிதான் வாழ வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பாரானால், but what you think and what you say is totally your responsibility and you have control of it. அப்படி அவர் சொல்லவில்லை. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, எதை செய்கிறீர்களோ அதற்கு முழு பொறுப்பு நீங்களாகவே காணப்படுகிறீர்கள். When a person receives Jesus Christ as their Savior, then God is with them to do miraculous things. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரானால் ஆச்சரியமான காரியத்தை உங்களால் செய்ய முடியும். When a person is born again, God makes them righteous in their spirit being part. ஒருவன் மறுபடி பிறக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமாவிலே அவன் நீதிமானாக தேவன் அவனை மாற்றுகிறார். God forgives you of all your past sins and they are remitted. They are totally forgiven and taken away. கர்த்தர் உங்களை முற்றும் மன்னித்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க உங்களை கழுவுகிறார். That means what God says, that you have been made righteous. You are just in the sight of God. கர்த்தர் உங்களை நீதிமானாக தம்முடைய பார்வையிலே, தம்முடைய காரியத்திலே உங்களை நீதிமானாக அவர் மாற்றி இருக்கிறார். 4 times in the Bible says the just shall live by faith. 4 முறை வேதாகமத்திலே நீதிமான் அவன் பிழைப்பான் என்று வாசிக்க முடியும். When you are righteous in the sight of God, you can live by faith, not just by all natural things. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே 4 முறை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம் விசுவாசத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
The Bible says all things are possible to them that believe. வேதம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசிக்கிறனால் சகலமும் கூடும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Faith is the way that it pleases God for us to live for Him. வேதத்திலே விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, விசுவாசம் உள்ளவன் தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்படுகிறான். The only battle we are called to fight is the good fight of faith. இன்னைக்கு ஒரு யுத்தத்தை செய்யும்படி தேவன் நம்மளை அழைத்திருப்பாரானால் அந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் விசுவாசத்தினால் போராடுகிற போராட்டம். Jesus has already defeated the devil and the demons, and it's up to us to put our faith in Jesus. இயேசுவானவர் பிசாசை தோற்கடித்திருக்கிறார், அவனை நிர்மூலமாக்கி இருக்கிறார். நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். When you can live by faith, then you can receive the benefits and the victories from God. இன்னைக்கு விசுவாசத்தின் மூலமாய் நாம் செயல்படும் பொழுது வெற்றியையும் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். So the devil wants to bring things to hinder your faith. ஆகவே பிசாசானவன் உங்களுடைய விசுவாசத்தை அவன் தடை செய்கிறவனாக அவன் காணப்படுவான். When you do not open the door to the devil, then your faith will be victorious. உங்களுடைய பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருப்பீர்களானால் உங்க விசுவாசம் வெற்றி உள்ளதாய் காணப்படும். So today in our Bible study, we're talking about one of the hindrances to faith. இன்னைக்கு நம்மளுடைய வேத பாடத்திலே நாம் இன்னைக்கு படிக்கிற பாடத்திலே ஒன்று என்னவென்று சொன்னால் நம்மளுடைய விசுவாசத்தை தடை செய்கிற ஒன்றை குறித்து தான் இன்று நாம் படிக்க போகிறோம். In the book of Philippians chapter 4 and verse 6, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says, "Be careful for nothing, but in everything by prayer." அங்க வேதம் சொல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சகலத்தையும் ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு அறிவிக்கும்படியாய் வசனத்திலே வாசிக்க முடியும். The Amplified Bible translation says, "Do not fret or have any anxiety about anything." விரிவாக்க வேதத்திலே நாம் வாசிப்போமானால் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். The devil wants you to think that you have to fret and be upset about many things. பிசாசானவன் நீங்க பல காரியங்களை குறித்து கவலை இருத்தல் வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் எத்தனம் பண்ணுகிறான். But the truth is, you have the strength and the ability to not allow yourself to fret and get upset. நீங்க உண்மை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்கவோ மன அதைரியப்படவோ வேண்டாம். It tells, the Bible says, "Do not fret or have anxiety about anything." ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But in every situation and every circumstance to go to God in prayer. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டப்பாடுகளின் மத்தியிலும் ஜபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போங்க. Cast your cares and your problems upon the Lord and put your trust in Him to help you get the victory. இன்னைக்கு உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்து விடுங்க. In verse 7 it says, "If we will do this, the peace of God will fill our hearts and minds." அங்க 7ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். In verse 8 it tells us what we should think about in our minds. 8ஆம் வசனத்திலே நம்ம எண்ணத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். Yes, we must deal with our problems in bad circumstances. உண்மையாகவே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, பல கஷ்டமான சூழ்நிலைகள் உண்டுதான்.
But we should spend most of our time thinking about things that are good and true and honest. இன்றைக்கு நம்ம எல்லா காரணமும் உண்மையும் நேர்மையும் காரியங்களை சிந்திக்கிறவளாய் காணப்படல் அவசியம். Even brain scientists today are learning that it helps the brain to think on good things and wonderful things. இன்னைக்கு மூளையை சோதிக்கிற விஞ்ஞானிகள் கூட சொல்லுகிறாங்க, மூளைக்கு நல்ல காரியங்களை நாம் விதைத்தல் அவசியம் என்று சொல்லி. Paul and Silas at midnight had been beaten and their backs were bleeding. பவுலும் சீலாவும் அவங்க சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் முதுகளெல்லாம் பிற்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற வேளையிலே, but they made a decision while their backs were bleeding. They were thinking about the good things of the Word of God and praising God. பாருங்க, அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே அவங்க தேவ வசனத்தை தியானிப்பதும் தேவனுடைய மகிமையை பாடுவதுமாய் அவர்கள் காணப்பட்டாங்க. The Bible tells us to take control of our minds and to think on good things even in the midst of trouble. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தையை நீங்க பாதுகாக்க வேண்டும், நல்ல காரியங்களை யோசிக்கிறவளாய் சிந்திக்கிறவளாய் நீங்கள் காணப்படுதல் அவசியம். Some people, even when their circumstances are good, they choose to think about negative things. சிலவங்க எதிர்மறையான நல்ல நேரத்துல கூட எதிர்மறையான கருத்துக்களை யோசிப்பார்கள். It is our own choice what we will think about, regardless of the circumstances around us. இன்னைக்கு அது நம்மளுடைய முடிவுதான். கர்த்தர் இல்லாமல் இங்கே சூழ்நிலைகளின் மத்தியிலே எதிர்மறையான கருத்துக்களை யோசிப்பதும் அந்த எதிர்மறையான கருத்துக்களை நமக்குள் கொண்டு வருகிற அந்த முடிவு எடுப்பது நீங்கள்தான். Some people, it doesn't matter how good things are, they always want to meditate and think about negative things. சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, என்னதான் நல்லது இருந்தாலும் அவங்க யோசனை முழுவதும் எதிர்மறையான கருத்துகளும் தேவையற்ற காரியங்களும் பொல்லாத எண்ணங்களினால் தங்களோட சிந்தையை நிரப்பி வைத்திருப்பாங்க. But other people, even when things are not very good, they always have something good to say and something good to think about. ஆனால் சிலரை பார்த்திருக்கிறேன், எவ்வளவுதான் மோசமான காரியங்கள் இருந்தாலும் கஷ்டமான பாடுகள் இருந்தாலும் அவங்க எதிர்மறையான கருத்துக்களை அல்ல, நல்ல பாசிட்டிவான மேன்மையான காரியங்களை யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். You can think about how God has forgiven you of sin and He's building you a mansion in heaven. You can choose to think about good things. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலே அழகான வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்ற மேன்மையான நல்ல காரியங்களை சிந்திக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். You must learn to control the words that come out of your mouth. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன என்பதை நீங்கள் மிக ஜாக்கிரதையாக உங்களோட வார்த்தைகளை பயன்படுத்தல் அவசியம். When you speak negative words, then it affects your entire body. நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகள் உங்களுடைய சரீரம் முழுவதையும் அது பாதிப்புக்குள்ளாக்கும். The Bible says if you control your tongue, you can control your whole body. வேதம் சொல்லுகிறது, உங்களோட நாவை நீங்கள் அடக்கினால் உங்க முழு சரீரத்தையும் உங்களால் அடக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Just as the bit is in a horse's mouth, you can control a big horse when you control the mouth. நீங்க ஒரு குதிரையின் வாயை கடிவாளம் போட்டு நீங்கள் அடக்குவீர்களானால் மிகப்பெரிய குதிரை தான், ஆனால் அது முழுவதையும் உங்களுடைய கட்டுக்குள் உங்களால் கொண்டு வர முடியும். Even when you're in the midst of trouble, you can control what you say. உங்களுடைய கஷ்டப்பாடுகளின் மத்தியிலே நீங்க எதை சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் நிதானித்தல் அவசியம். Many times Jesus would tell people to fear not, but only believe.
அநேக முறை தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? பயப்படாதீங்க என்று தேவன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். Fear is what the devil uses to bring things to pass that are evil. பயமானது பிசாசானவன் கடந்த நாட்களிலே நீங்கள் பயந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவன் கொண்டு வருவான். We could say that fear is faith in the devil. பயம் பிசாசுக்குரியது. பிசாசின் மேல் நம்பிக்கை உள்ளவன் பயப்படுவான். Jesus would tell people they have a choice. They can fear or they can have faith. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ ஒன்று பயந்து பிசாசை நம்பலாம் அல்லது பயமற்றவனாக தேவனை நம்பலாம். Fear and faith work the same way. One is for the devil and one is for God. இந்த பயமும் விசுவாசமும் ரெண்டும் ஒரே வண்ணமாகவே செயல்படும். பயம் பிசாசை உன் அருகையிலும், விசுவாசம் தேவனை உன் பக்கமாகவும் கொண்டு வரும். It is your choice to have fear or to put faith in God and the Bible. இன்னைக்கு உங்களுடைய முடிவுதான். பயத்தின் மூலமாக பிசாசையோ அல்லது விசுவாசத்தின் மூலமாக தேவ வார்த்தையோ அல்லது தேவனையோ உங்கள் பக்கமாய் கொண்டு வருவது உங்களுடைய முடிவாயிருக்கிறது. When you begin to speak the word of God out of your mouth, then your body will begin to feel better. இன்னைக்கு விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே உங்களுடைய சரீரம் தானாகவே பலன் உடையதாக மாறிவிடும். So it is our choice to be anxious for nothing. நீங்க ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Do not be fearful or disturbed or agitated. நீங்க ஒன்றுக்கும் கவலையோ கலங்கவோ தேவையில்லை. Do not worry or be nervous about things. நீங்க ஒரு காரியத்தையும் பதட்டமோ அடைய வேண்டிய அவசியமில்லை. Do not allow your mind to have troubled and fretful thoughts. இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலும் உங்களோட மனம் குழப்பம் அடைய வேண்டாம். The devil wants you to be upset about problems, but it is your choice. பிசாசானவன் உங்க பிரச்சனையை உங்களுக்கு இடத்துல கொண்டு வருவான். ஆனா நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற முடிவு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. You can let things bother you and upset you, or you can make a decision to keep your faith in God. உங்க காரியங்கள் கவலையோ கஷ்டமோ அதன் மத்தியிலே உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை தேவன் மேல் வைத்தல் அவசியம். When people open their mouth and say fretful, agitated words, it makes them get worse and worse. இன்னைக்கு சிலவங்க நம்மளை பயப்படுத்துகிற, நம்மளை அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவாங்க. அது நமக்கு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வர முடியும். The Bible tells us in Psalms 37 verse 8. சங்கீதம் 37 சங்கீதம் 8 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. That when you speak fretful, agitated words, it only leads to evil things. நீங்க இந்த கோபமான எரிச்சலான வார்த்தைகளை பேசும்போது அது பொல்லாங்கை தான் நமக்கு நேராய் கொண்டு வரும். The tongue is like a rudder on the ship. Even in a storm, it can guide it to go the right way. இது ஒரு நம்மளோட நாவு ஒரு கப்பல் ஒப்பாக பேசப்படுகிறது. பல விதமான சூழ்நிலையின் மத்தியிலும் அதை பாதுகாப்பாக நாம் பயன்படுத்தும் போது சமாதானத்துக்கு ஏற்றபடி நம்மால் நடக்க முடியும். In the book of Luke, chapter 21 and verse 34, லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிக்கும் போது it tells us to take heed to ourselves. அங்க இங்க வசனத்தில் வாசிக்கும் போது அந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். That we do not let ourselves be overtaken by fleshly things. நீங்க நிதானமாய் பேசி என்று வாசிக்கிறோம். மாம்சத்திற்கு ஏற்றபடி செயல்படுகிறவர்கள் அல்ல. And so that the day for the rapture would come up on us and we would not be ready.
இங்க பாருங்க, நமக்கு தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. நம் தேவனுடைய பரலோகத்திற்கு கடந்து போகிறவர்கள். In Matthew chapter 6 verse 25, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது it says, we are to take no thoughts about worrying about things every day. நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. God takes care of the birds and everything else, and he will take care of you. கர்த்தர் பறவைகளையும் சகலத்தையும் அவர் போஷித்து காப்பாரானால் உங்களையும் போஷித்து அவர் காக்கிறது நிச்சயம். When people choose to worry and be agitated, it just causes more things to come their way to worry about. இன்னைக்கு கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். Each day we can grow in the things of God so that we stop worrying and begin to trust in God for everything. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் கவலைப்படுவதை நிறுத்தி தேவன் மேல் நம்பிக்கை உடையவளாய் காணப்படுங்கள். In the book of Mark chapter 4 and verse 18, மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says, the seed, the word of God, is sown among thorns. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டதை குறித்து வாசிக்க முடியும். This is talking about Christians that hear the word of God. இது கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவர்களை குறித்து பேசப்பட்ட வார்த்தை. But they let the cares and the problems of this world choke the word, and it does not work. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்ற வகைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டு என்று வாசிக்கிறோம். The word of God is very powerful, and it will do what it says it will do. வேத வசனமானது மிக வல்லமை உடையது. அது எதை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து முடிக்கக்கூடிய மகா வல்லமை பொருந்தியது கர்த்தருடைய வார்த்தை. But if a person allows themselves to worry and to be anxious, it will choke the word of God out of their life. ஆனா கவலைப்படுவது அல்லது துக்கப்படுவது அப்படி இருக்கும்போது அவைகள் இந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். This may not be something you can do in 1 or 2 days, but you can begin to grow in faith. ஆனா இது இன்னைக்கு நாளைக்கு உடனே மாறக்கூடிய ஒன்று அல்ல. இது தினந்தோறும் நம்ம அனுபவத்தினாலும் நாம இதை பயன்படுத்துவதன் மூலமாக இவைகளிலே நம்மால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். When you find yourself getting agitated and upset about things, make yourself stop and put faith in the word of God. நீங்க கவலைப்படும் பொழுது இல்ல கஷ்டமான இருக்கும் பொழுது அவைகளை நிறுத்துங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். We must understand that emotions follow thoughts. இன்னைக்கு கவனிங்க, நம்மளோட உணர்வுகள் நம்மளோட சிந்தையை பின்தொடர்கிறதா இருக்கிறது. If you're having problem with your emotions, you may not realize it, but it's because of what you're thinking. நீங்க உணர்ச்சி வசப்பட்டோம் என்று நீங்க சொல்லுவது எப்படி, எதற்கு நீங்க யோசிக்கவில்லை. ஆனா இந்த உணர்ச்சி வசப்படுவது என்று சொன்னா உங்க சிந்தனையின் அடிப்படையில தான் நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்க சிந்தனை தான் அதற்கு பொறுப்பேற்கும். When you begin to speak the word of God out of your mouth more and more and more, your feelings will turn and be good feelings. நீங்க நாளுக்கு நாள் உங்களோட சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தைகளினால் மாற்றப்படும் பொழுது உங்களுடைய உணர்வுகளும் மாற்றப்படும். In the book of Romans chapter 15 and verse 13, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the Bible tells us, if you are believing, you will have joy and peace. இங்க வேத வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்கிறோம்.
This is one way you can check yourself if you are in faith or if you are in fear. நீங்க இதன் மூலமாக நீங்க விசுவாசத்தில் இருக்கிறீர்களா அல்லது பயத்தில் இருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்க முடியும். If you are trusting in God, then you will have peace and joy because you know He will bring the answer. இன்னைக்கு கர்த்தரை நம்பும்போது தெய்வ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். You may not know when the answer will come or how it will come, but you put your trust in God. ஆனா எப்படி பதில் வரும் என்று தெரியல, எந்த நேரத்தில் வரும் என்று தெரியல, ஆனால் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம். That lets us know if we are trusting God, if we have joy and peace. இன்னைக்கு தேவனை நாம் நம்புவதன் மூலமாய் சமாதானமும் சந்தோஷம் நமக்கு பெருகும். In the book of 1 Peter, chapter 5 and verse 7, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says we are to cast all of our cares and worries upon the Lord. இங்க வசனம் இப்படி சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம். Worrying and being agitated never brings answers to problems. கவலைப்படுவதினாலோ சோர்ந்து போவதினாலோ அது உங்களுக்கு பதிலை கொண்டு வராது. In the book of Proverbs, chapter 16 and verse 3, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it tells us if we will roll our works upon the Lord, He will give us His thoughts what to do. அங்க வசனம் இப்படி சொல்லுங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும் என்று வாசிக்கிறோம். Roll your cares on the Lord, and He will give you His thoughts so you will know which way to go. உங்க கவலைகள் கஷ்டங்கள் உங்களுடைய மனசுல ஓடுற சிந்தனை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்தால் அவர் தம்முடைய ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். This is a process of growing spiritually in the things of God. இது தேவ ஆவியிலே வளர்வதற்கான வழி. In the book of Galatians, chapter 5 and verse 22, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it says the fruit of the Spirit is love, joy. கலாத்தியர் 5:22 வாசிக்கும்போது ஆவியின் கனிகளோ அன்பு சமாதானம் என்று நாம் வாசிக்கிறோம். Fruit is something that grows day by day. It does not happen instantly. இந்த கனிகள் என்று சொன்னால் ஒரே நாளிலே காணப்படுவதல்ல, ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து அது அழகான சுவையுள்ள ஒரு கனியாய் மாறும். And the Bible tells us to walk in love. வேதம் சொல்லுகிறது அன்பிலே நடங்கள். When you walk, you just walk one step at a time. நீங்க நடக்கும்போது ஒரு படி ஒரு வேளையில் ஒரு படி. And that is the way we grow in the things of God, just one step at a time, day by day. இப்படிதான் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளால் வளர முடியும். எப்படி என்ன, ஒரு நாளுக்கு ஒரு படி, ஒரு வேளை ஒன்றொன்றாய் நம்ம வளர முடியும். Just learn to put your trust in God day by day, and you will grow stronger each day. நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளரும் போது நாளுக்கு நாள் நீங்க பலன் அடைந்தவர்களாக மாறுவீங்க. When you learn to not let problems upset you, then you will find the will of the Lord much quicker. இன்னைக்கு கர்த்தருக்கு பின்னாக நீங்க நடப்பீர்களானால் அவருடைய சித்தத்தை வேகமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். I want you to pray this prayer after me now to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாக சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God. ஆண்டவரே, சர்வ வல்லவரே, இயேசுவானவர் தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he died on the cross for me and rose from the dead. ஏசப்பா, நீர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I believe in my heart and receive him as my Savior. ஏசப்பா, என் இருதயத்திலே உம்மை விசுவாசிக்கிறேன், என் இருதயத்திலே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed this simple prayer from your heart, you are born again. நீங்க இந்த சின்ன ஜெபத்தை உண்மையாய் சொல்லியிருப்பீர்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. Because you are a Christian doesn't mean that you will never have problems. நீங்க கிறிஸ்தவனாக மாறினதுனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். But it means you have the Holy Spirit with you to help you and to be a strength to you. ஆனால் உங்க பிரச்சனையின் மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு பலமாய், உங்களுக்கு ஆறுதலாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். God loves you and he never causes bad things to happen to you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தீமையான எந்த காரியமும் உங்க வாழ்க்கையிலே நடைபெற ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. Find a good church that teaches the Bible and grow in the things of God. Amen. சபையை தேர்ந்தெடுத்து நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.